ஐயப்பனை பத்தி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க. தப்பான ஒரு கதை. ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவன்ற ஒரு கதை. அப்படி கிடையாது. இன்னைக்கு நான் இந்த மேடையில அதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். அவலூர்பேட்டையில நான் விளக்கம் கொடுத்துட்டு போறேன். நீங்க தெரிஞ்சுக்கங்க எப்படியெல்லாம் தப்பா கதைகள் வந்திருக்கு அப்படின்றதுக்காக. சரியா? சிவபெருமான் இருக்கிறாரா, இந்த பக்கம் திருமால் மோகினி வடிவம் எடுத்தார். அவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். இப்படிதானே ஒரு கதையை சொல்றாங்க. அரினா திருமால், அவர் மோகினி வடிவம் எடுத்தாரு. அரண்னா சிவபெருமான். 2 பேருக்கும் பிறந்தவர் தான் ஐயப்பன். பக்தி இலக்கியத்துல எவ்வளவு அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்ன தெரியுமா? அரண்னா சிவபெருமான். அது உங்களுக்கு புரியுதா? அரண்னா சிவபெருமான், அரி அப்படின்னா திருமால். சரியா? இப்போ சித்திக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க. திருமால் ஆணாக இருந்தா திருமால் நாராயணன் பேரு. அதே திருமால் பெண்ணாக இருந்தா திருமாலுக்கு தங்கச்சி. தங்கச்சி முறை தானே.